வணக்கம். இந்த வீடியோவில் ராயன் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். தனுஷே டைரக்ட் பண்ணியிருக்க தனுஷோட 50th மூவி தான் வந்து ராயன். தனுஷே யூஸ்வலாக வந்து ஒரு கர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 50th படம் வந்து ஒழுங்காக அமையாது நிறைய பேருக்கு. நடித்தவங்களுக்கு ஒழுங்காக அமையாது. ஸோ அந்த வகையில் தனுஷ்க்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத இந்த ரிவ்யூவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை கிட்டானோ ப்ரொடக்ஷன்ஸ். உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட்ஸ் பண்ணணும், இல்லை ஃபோட்டோகிராஃபி ஷூட்ஸ் பண்ணணும், எடிட்டிங் சர்வீசஸ், இல்லை கிராஃபிக் டிசைனிங், கார்ப்பரேட் வீடியோஸ், இந்த மாதிரி எந்த வீடியோ சர்வீசஸ் இல்லை எடிட்டிங் சர்வீசஸ் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க ரீசெண்டாக பண்ண ஸ்பெக் ஆடோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ட்ரெய்லரில் இருக்கிறது தான் படத்தோட கதை. யூஸ்வலான ஒரு ரிவெஞ்ச் கேங்ஸ்டர் ஸ்டோரி தான் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரியே. ஸோ தனுஷோட ஃபேமிலி இருக்காங்க. தனுஷோட தங்கச்சி, 2 தம்பி, அதில் ஒரு தம்பி தற்கொலை. அந்த தற்கொலை தம்பி வந்து போய் ஒரு ஆளை பண்ணிடுறான். அந்த வேலையினால் நடக்கிற எதிர்வினைகள் தான் வந்து கதையாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் வந்து தனுஷை வந்து ஒரு அண்டர் டாக் மாதிரியே காமிச்சிட்டு ஒரு பில்டப் கொடுத்து அவருக்கு ஒரு பீக் மொமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க படத்தில். ஸோ தட்ஸ் யூஷுவல் தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற ஒரு கமர்ஷியலான ஆஸ்பெக்ட். அந்த ஹை கொடுக்கும் எப்போவுமே. அந்த ஒரு கமர்ஷியல் படம் நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்கும்போது ஒரு பில்டப்புக்கு அந்த ஹை நம்மளுக்கு கிடச்சிருந்ததுனா தான் அந்த ஸ்க்ரீன் பிளேயோட சக்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபிலிம் பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வலில் வரைக்குமே அந்த இது ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த வகையில் தனுஷ் டிட் அ குட் ஜாப். ஆனால் அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து அப்படியே ஒரு கிராஃப் கோஸ் டவுன்ன்ற மாதிரி தான் இருந்தது. படம் வந்து அப்படியே ரொம்ப திராவே எழுத்துட்டு போயிட்டு ரொம்ப லேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளே மாதிரி கடைசியில் முடிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் ஆஃபாக இருந்தது படத்தில். ஏன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் இருந்து, நல்ல மிட் பாயிண்ட் இருந்து, அதுக்கப்புறம் வந்து அந்த தேர்ட் ஆக்டில் வந்து அப்படியே லெட் டவுன் ஆகிறது வந்து யூஸ்வலாக நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்டாக இல்லை நிறைய வருஷம் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்து, செகண்ட் ஹாஃப் நல்லா படம்லாம் வந்திருக்கு. அந்த வகையில் இதுவும் ஆட் ஆகிடும். என்னென்ன விஷயம் எனக்கு கொஞ்சம் ஆஃபாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா, காளிதாஸ் ஜெயராம் அண்ட் சந்தீப் கிஷன் இவங்க 2 பேருமே ஆக்டிங் வந்து இது வந்து சென்னையில் பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு கதைன்றனால அந்த ஒரு நேட்டிவிட்டி ஒட்டாத மாதிரி இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து 2 பேருமே, அதாவது காளிதாஸ் ஜெயராம் அண்ட் சந்தீப் கிஷன் 2 பேருமே வந்து இமோஷனலான ஒரு டர்மாயில் இருக்காங்க. அந்த இமோஷன் வந்து நம்மளுக்கு கடத்தப்படுதுன்னா கிடையாது. வேற இது துஷாரா விஜயன் ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. பட் ஏஆர் ரஹ்மானோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து வாஸ் ஃபைன், பட் ரொம்ப நல்லாலாம் இல்லை. ஸோ இந்த ஃபிலிமில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக என்ன இருக்குன்னா, இந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு மொமெண்ட் ஒன்று நடக்குது. ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு ரொம்ப லேசியாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு சாங் இருக்குது, அந்த சாங்கில் வந்து ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க, அந்த ஸ்கெட்ச் போட்டு அந்த முடிக்கிறாங்க. அதை வந்து ஒரு ப்ரீ கிளைமேக்ஸாக அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி எழுதியிருக்கிறதே வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் லேசி திங். அண்ட் ஆல்சோ அது வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்துட்டதுனால இது ஆப்வியஸாக இருக்குது. நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபைட் நடக்க போகுது, ஆப்வியஸ்லி இங்கே ஏன் சாப்பிட்றோம், நம்மளுக்கு ஆப்வியஸ்லி ரிவீல் ஆகிட்டதுனால அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை. சின்ஸ் இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குனால நிறைய கேரக்டர்ஸ்க்கான ஆர்க்கை நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆர்க்கு நம்ம ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அந்த ப்ராப்பரான ஸ்க்ரீன் டைமில் கொண்டு வந்து அந்த எஃபெக்டிவ்னஸோட நம்ம காமிக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த கேரக்டர் ஆர்க்கை வந்து ஓரளவுக்கு தே ட்ரை டு டூ ஜஸ்டிஸ் த ஆர்க். பட் அது எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து எஃபெக்டிவாக கன்வெர்ட் ஆயிருக்குன்றது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகலை. ஸோ இந்த ஆக்ஷன் கோரியோகிராஃபி வந்து இந்த ஃபிலிமில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆஸ் இன் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்மிஷனில் வந்து ஒரு தனுஷ்கான ஒரு எலிவேஷன் பாயிண்ட் மாதிரி இருக்குது. அது ரொம்ப சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. வேற இந்த ப்ரீ கிளைமேக்ஸில் நடக்கிற ஃபைட் வந்து அவ்வளோவா எஃபெக்டிவாக இல்லை. அண்ட் ஆல்சோ எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் வந்து ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா தான் பண்ணியிருப்பாரு. ட்ரெய்லர் போட்டாலே வந்து இந்த காடுன்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த சிங்கம், புலி, டைகர், அதுக்கப்புறம் இருக்கிறத எல்லாத்தையும் போட்டு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த கதையில் வந்து இப்போது எஸ்ஜே சூர்யா அதை வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. ஆஸ் யூஷுவல் தனுஷ் வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த ஃபிலிமில் வந்து ராவணனோட ஒரு லேயரை வந்து தனுஷ்க்கு கொடுத்துருக்காங்க. ராவணனோட தங்கச்சியோட லேயருக்கு வந்து ஆப்வியஸ்லி துஷாரா விஜயனுக்கு கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலிங்காக பார்க்கும்போது இந்த ஃபிலிம் வந்து ஓரளவுக்கு நல்லா லேயர் வைஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயில் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றது தான் பார்க்கணும். சின்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து ஒரு லேயரிங் நல்லா பண்ணியிருந்தாலோ, ஈஸ்டர் எக்ஸ் நல்லா வச்சுருந்தாலோ, இதெல்லாம் வச்சுருந்ததுனால இந்த ஃபிலிம் வந்து நல்லா வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஒரு ஆவரேஜான ஒரு ஃபிலிம் தான். சாங்ஸாகவுமே வந்து வாட்டர் பாக்கெட் சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதோடைய கோரியோகிராஃபியும் சரி. ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒரு ட்ராமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப எஸ்பெஷலி இந்த ஃபிலிமில் சூப்பராக இருந்தது. அந்த ட்ராமா ஆகட்டும் சரி, அந்த லைஃப் ஸ்டைல் அப்படியே அவங்க காமிச்சிட்டு வருது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து டக்குன்னு அந்த அறக்க பறக்க ஒரு ஏதோ போட்டு உப்புமா கிண்டினா மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் இருந்தது. ஒரு ஸ்பாயிலர் தான் அது. ரேப் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து லைட்டாக இங்கே மில்க் பண்ணி அவங்க வந்து ஒரு
அது யூஸ்வலாக வந்து ஒரு கோபம் வர வைக்கிறதுக்கு வந்து ரேப்புன்ற ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸுக்கு வந்து நம்மளுக்கு ஒருத்த மேலே கோபம் வர வைக்கணும், அதே சமயத்தில் ஹீரோ கூடயே வந்து ஆடியன்ஸும் ட்ராவல் ஆகணுன்றதுக்காக அந்த ரேப் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை வந்து தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ப்ராப்பராக வந்து இருந்ததுன்னா, அது ஆர்கானிக்காக நிஜமாகவே அது வந்து கதையோட ஒன்று இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இது வந்து கதையோட இவங்க எழுதியிருந்தாலுமே வந்து ஸ்க்ரீன் பிளேல வந்து அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளேல வந்து இது ப்ராப்பராக வந்து கன்வெர்ட் ஆகலை. அதெல்லாமே வந்து தனுஷ் வந்து நோட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா இட் வில் பி அ கிரேட் ஹெல்ப் ஃபார் ஹிம். நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் நல்லா பண்ணி வச்சுட்டு ஸ்க்ரீன் பிளேல பயங்கரமாக சொதப்பினீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகுன்றது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஒரு எடுத்துக்காட்டு தான். ஆவரேஜான ஒரு ஃபிலிம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து ஒரு வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருக்கீங்க, வேறு எதுவும் இல்லை, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தியேட்டருக்கு போயிட்டு ராயன் பார்க்கலாம். தேங்க்யூ. Do subscribe to our channel and drop your thoughts in the comments.